வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த மாதம் ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானிய உச்ச ராணுவ தளபதிகள் பலர் கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்பட்டவர்களில் ஈரானின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலிஷாட் மானியும் அடங்குகிறார். அவர்தான் ஈரானிய ராணுவம், கடற்படை, விமானப்படை உட்பட அனைத்து பாதுகாப்பு படைகளுக்கும் தளபதி. ஈரானிய மத்திய தலைமையகத்தின் பெயர் கதாம் அல் அன்பியா. அங்கிருந்துதான் ஈரானின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி செயற்படுகிறார். மேஜர் ஜெனரல் அலிஷாட் பானி கொல்லப்பட்டதை தொடர்ந்து சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி ஈரானின் பாதுகாப்பு படைகளுக்கு புதிய தலைமை தளபதியை நியமித்துள்ளார் என்று தகவல் வெளியிட்டது ஈரானிய அரசு ஊடகம் டஸ்னீம் செய்தி சேவை. புதிய தளபதியையும் இஸ்ரேல் குறிவைக்கலாம் என்பதால் அவரது பாதுகாப்பிற்காக தளபதியின் அடையாளத்தை மறைத்து வைத்திருப்பதாகவும் டஸ்னீம் செய்தி வெளியிட்டுள்ளது. செய்தி வெளியிட்டு சில நிமிடங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் சமூக வலைதளம் எக்ஸில் பாரசீக மொழி கணக்கில் ஒரு தகவலை வெளியிட்டது. அதில் கதாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட தளபதியின் பெயரை இஸ்லாமிய குடியரசு வெளியிடாது என்ற அறிவிப்பை பார்த்தோம். புதிய தளபதி யார் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவரை நன்கு அறிவோம். துரதிருஷ்டவசமாக அத்தகைய அடிப்படை தகவல்கள் ஈரானிய மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளன. அவரது பெயர் பற்றிய உங்கள் யூகங்களை எங்களுக்கு அனுப்புங்கள், சரியா தவறா என்று பதில் கூறுவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புதிய தளபதியும் மொசாட்டின் ஹிட் லிஸ்டில் நிச்சயம் இருப்பார் என்று நம்பலாம். நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னதாக மொசாட் அதே எக்ஸ் கணக்கில் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி சரணடைந்தார் என்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு தரப்புடனும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புதல் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தது. இந்த நடவடிக்கையை இஸ்லாமிய குடியரசின் முடிவின் ஆரம்பம் என்று குறிப்பிட்ட மொசாட் கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாகவும் அறிவித்தது. 86 வயதான கமேனி கடைசியாக ஜூன் 26 அரசு தொலைக்காட்சியில் தோன்றி ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்று சபதம் செய்தார். அதன் வெளிப்பாடுதான் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி சரணடைந்தார் என்று மொசாட்டின் கூற்று. இஸ்ரேலுடனான ஒரு குறுகிய ஆனால் அதிக சேதமடைந்த போருக்கு பின்னர் ஈரானுக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறையின் ஆழமான ஊடுருவல் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானின் ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளில் முக்கியமான அனைவரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எங்கே இருப்பார்கள், அவர்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற முழுமையான விவரங்கள் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு துல்லியமாக தெரிந்திருந்தது. அதனால் தான் ஈரான் சில நிமிடங்களில் ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளில் முக்கியமான பலரை இழந்தது. ஈரானால் அந்த நாட்டின் பாதுகாப்பு படைகளின் பிரதான தளபதியையே பாதுகாக்க முடியவில்லை. இந்த இழப்புகளுக்கு பின் ஈரானுக்குள் கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு விரிவான பாதுகாப்பு நடவடிக்கையை ஈரானிய பாதுகாப்பு படைகள் தொடங்கியுள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈரானிய பாதுகாப்பு படைகள் நூற்றுக்கணக்கானவர்களை கைது செய்துள்ளனர் மற்றும் சுமார் 10 பேருக்கு உடனடியாக விசாரணை செய்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட ஒரு வாரத்தில் ஈரானிய பாதுகாப்பு படைகள் தலைநகர் டெஹ்ரான் மற்றும் பிற நகரங்களில் சோதனை சாவடிகளை அமைத்தது. சந்தேகத்திற்குரிய நபர்கள் மற்றும் நடமாட்டங்கள் பற்றிய தகவல்களை தெரிவிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தின. உளவு பார்ப்பதற்கு மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனைகளை உள்ளடக்கிய அவசர மசோதாவையும் ஈரானிய நாடாளுமன்றம் அறிவித்தது. மேலும் இஸ்ரேலிய மற்றும் உளவுத்துறைகளுக்கு தகவல் கொடுக்கும் உளவாளிகள், துரோகிகள் மற்றும் கூலிப்படையினரை விரைவாக கையாள சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்க உத்தரவிட்டுள்ளதாக நீதித்துறை தெரிவித்துள்ளது. ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ஈரானின் நீதித்துறையின் செய்தி தொடர்பாளர் அஸ்கர் ஜஹாங்கீர் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர், என்ன குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்கப்படுகின்றார்கள் என்ற விவரங்களை விரைவில் வழங்குவதாக கூறினார். இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் பலர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிரான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மட்டுமே அவர் கூறினார். உள்ளூர் ஊடக அறிக்கைகள் மற்றும் மனித உரிமைகள் இயக்கங்களின் கூற்றுப்படி 12 நாள் போரின் பின் ஈரானில் 5 மாகாணங்களில் 700க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நியூயோர்க்கை தளமாக கொண்ட ஈரானிய மனித உரிமைகள் மையம் டெஹ்ரானில் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டதாக நம்பகமான தகவல் கிடைத்ததாக கூறியது. இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததற்காக குறைந்தது 6 பேர் தூக்கிலிடப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. அதில் 3 பேர் ஜூன் 25 மேற்கு ஈரானில் உள்ள ஒருமியையில் தூக்கிலிடப்பட்டனர். மனித உரிமை குழுக்கள் இந்த நடவடிக்கைகளை கண்டித்துள்ளன. தன்னிச்சையான மரண தண்டனைகள் மற்றும் விரைவான விசாரணைகளுக்கு எதிராக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் எச்சரித்துள்ளது. ஈரானிய அரசாங்கம் தமது நாட்டுக்குள் உள்ள வெளிநாட்டு உளவு வலையமைப்புகளை வேரறுக்கவும் ஈரானிய ரகசியங்களை நாட்டுக்கு வெளியே செல்லாதிருக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. இந்த கைதுகள் ஈரானுக்குள் ஒரு புதிய அடக்குமுறை அலை வரப்போகிறது என்ற அச்சத்தையும் ஈரானியர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளன என்று பிரிட்டனில் இருந்து இயங்கும் ஊடகம் ஈரான் இன்டர்நேஷனல் செய்தி வெளியிட்டுள்ளது.
ஆனால் இங்குள்ள முக்கிய விஷயத்தை ஈரானிய பாதுகாப்பு படைகள் புரிந்து கொள்ளவில்லை. ஈரானிய அரசாங்கம் தமது நாட்டுக்குள் உள்ள வெளிநாட்டு உளவு வலையமைப்புகளை வேறிறக்கவும் ஈரானிய ரகசியங்களை நாட்டுக்கு வெளியே செல்லாதிருக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. இந்த கைதுகள் ஈரானுக்குள் ஒரு புதிய அடக்குமுறை அலை வரப்போகிறது என்ற அச்சத்தையும் ஈரானியர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளன என்று பிரிட்டனில் இருந்து இயங்கும் ஊடகம் ஈரான் இன்டர்நேஷனல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் இங்குள்ள முக்கிய விஷயத்தை ஈரானிய பாதுகாப்பு படைகள் புரிந்து கொள்ளவில்லை. நாட்டின் ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளில் முக்கியமான நபர்கள் எங்கே இருப்பார்கள் என்ற விஷயம் துல்லியமாக தெரிந்திருக்க வேண்டும் என்றால் அந்த உளவு தகவல்களை கொடுத்த நபர்களில் வீதி சோதனைகளில் பிடிக்க முடியாது. அவர்கள் ஈரானிய பாதுகாப்பு படைகளில் அல்லது ஈரானிய உளவுத்துறைகளில் மிக மேல்மட்டத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் தாம் உளவு பார்த்ததற்கான தடயங்களை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு வீதியில் நடமாட மாட்டார்கள். 1979 ஆண்டு இஸ்லாமிய குடியரசு நிறுவப்பட்டதிலிருந்து ஈரானிய பாதுகாப்பு படைகள் ஆயிரக்கணக்கானவர்களை அடித்து கைது செய்து சித்திரவதை செய்து தூக்கிலிட்டுள்ளன. சமீபத்தில் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஈரானின் வழிகாட்டுதல் ரோந்து அல்லது மதனரி போலீசாரின் காவலில் இருந்த ஒரு பெண் இறந்தபோது வெடித்த நாடு தழுவிய போராட்டங்களை இஸ்லாமிய குடியரசு ஆட்சி ஒடுக்கியது. இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு முன்பு நடந்த மாதங்களில் அரசாங்கம் சில சமூக கட்டுப்பாடுகளை தளர்த்துவது போல் தோன்றியது. மற்றவை கடுமையாக்கப்பட்டன. சில நகரங்களில் கடுமையான பெண் ஆடை கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது குறைந்து வருவதாக தோன்றியது. ஆனால் ஈரானிய அரசாங்கம் ஈரானியர்கள் இணையத்தில் பேசுவதை கண்காணிப்பதை அதிகரித்தது. அதே நேரத்தில் ஈரானிய சிறைச்சாலைகள் மரண தண்டனையை அதிகரித்தன. கடந்த ஆண்டு ஈரானில் குறைந்தது 975 பேர் தூக்கிலிடப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இது கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்தில் பதிவு செய்யப்பட்ட அதிக எண்ணிக்கை என்று அது கூறியது. டெஹ்ரானை சேர்ந்த 26 வயதான பொறியியலாளர் இமான் ஊடகத்திடம் கூறிய போது இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கிய உடனேயே சாத்தியமான அடக்குமுறை குறித்து உடனடியாக கவலைப்பட தொடங்கினேன் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது இஸ்லாமிய குடியரசு ஆட்சி இருக்கும் வரை அடக்குமுறை அதிகரிக்கும் வாய்ப்புகள் குறித்து நான் கவலைப்படுகிறேன். வெளிப்புற அச்சுறுத்தல் இருக்கும் காலங்களில் அடக்குமுறை மிகவும் மோசமாகிறது. ஏனெனில் அவர்கள் நம்மை எதிரிகளாக பார்க்க அதிக காரணங்களை கொண்டுள்ளனர் என்று அவர் ஈரானிய பாதுகாப்பு படையினரை பற்றி கூறினார். ஈரானில் பேசும் மற்றவர்களைப் போலவே இமானும் பாதுகாப்பு படையினரின் பழிவாங்கலுக்கு பயந்து தனது முதல் பெயரால் மட்டுமே அடையாளம் காணப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் பேசினார். கடந்த வாரத்தில் அவர் பொது இடங்களில் ஆடை அணியும் விதத்தை மாற்றியுள்ளார். தான் பாதுகாப்பு படையினரின் ஒரு இலக்காக மாறக்கூடும் என்ற அச்சத்தில் குறைந்த வண்ணமயமான ஆடைகளை அணிகிறேன் என்றார். டெஹ்ரானில் உள்ள புதிய சோதனை சாவடிகளில் சாதாரண உடையில் பாதுகாப்பு படையினர் கார்களை நிறுத்தி ஓட்டுநர்களை விசாரிக்கும் இடங்கள் தலைநகரில் ஒரு அச்சுறுத்தும் சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். டெஹ்ரானை சேர்ந்த 41 வயதான ஆர்வலர் சக்ரா 12 நாள் போரின் போது குறைந்தது 4 சக ஆர்வலர்கள் சுற்றி வளைக்கப்பட்டதாக கேள்விப்பட்டதாக கூறினார். இன்னமும் பரவலான கைதுகள் வரவிருப்பதாக அவர் அஞ்சுவதாகவும் கூறினார். மேற்கத்திய அதிகாரி ஒருவர் கூறிய போது ஈரானிய உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு இன்னமும் ஊடுருவலின் முழு அளவு கூட தெரியாது என்று பாதுகாப்பு நிலைமை குறித்து விளக்கினார். இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிக்க பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் பேசிய அவர் அதனால் தான் பாதுகாப்பு படைகள் வேட்டையாடுகிறார்கள். சந்தேகங்கள் அதிகரித்துள்ளன. இந்த போக்கும் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். மிகவும் தொந்தரவாக இருப்பது உளவு பார்ப்பதை மரண தண்டனைக்குரிய குற்றமாக மாற்ற நாடாளுமன்றம் மேற்கொண்ட முயற்சி என்று மனித உரிமை குழுக்கள் கூறுகின்றன. கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை முதல் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஊழல் வரையிலான குற்றங்களுக்காக மக்களை தூக்கிலிடும் நாடாக ஈரான் ஏற்கனவே உள்ளது. மரண தண்டனை விதித்த நீதித்துறைக்கு தற்போது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மிகப்பெரிய அதிகாரத்தை வழங்குகிறது என்று உரிமை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். கலிபோர்னியாவில் உள்ள கடற்படை முதுகலை பள்ளியின் ஈரான் நிபுணரும் தேசிய பாதுகாப்பு விவகார பேராசிரியருமான அப்ஷோன் ஒஸ்டோவர் ஈரானிய நிலைமை பற்றி கூறிய போது 12 நாட்கள் நடந்த போர் முழுவதும் ஆயுதங்கள், உள்கட்டமைப்பு மற்றும் மூத்த தளபதிகள் உட்பட ஈரானிய ராணுவ இலக்குகளை இஸ்ரேல் துல்லியமாக தாக்கியது. அதற்கு மிக அதிக அளவில் மிக மிக துல்லியமான உளவு தகவல்கள் தேவை. அவற்றை வெளிநாட்டு உளவுத்துறைகள் ஈரானுக்குள் இருந்துதான் பெற்றிருக்க வேண்டும். போரில் ஈரானிய ராணுவ இலக்குகள் பல தாக்கி அளிக்கப்பட்ட போதிலும் உள்நாட்டில் தாக்குதல் நடத்த ஈரான் பயன்படுத்தும் கருவிகள் பெரும்பாலும் அப்படியே உள்ளன என்று கூறுகிறார். அவர் மேலும் தெரிவித்த போது இஸ்ரேல் செய்தது உண்மையில் ராணுவத்தை ஒரு வெளிப்புற தாக்குதலை நடத்த முடியாமல் பலவீனப்படுத்தியதுதான். ஆனால் ஒரு உட்புற தாக்குதலை, அதாவது ஈரானுக்குள் ராணுவ நடவடிக்கை எடுப்பதை பலவீனப்படுத்த இஸ்ரேலிய ராணுவம் எதுவும் செய்யவில்லை. அதை செய்ய வேண்டிய அவசியம் இஸ்ரேலுக்கு கிடையாது. மேலும் உள்நாட்டில் ஒடுக்குவதற்கு ஈரானிய படைகளுக்கு ஏவுகணைகள், ஆளற்ற விமானங்கள், ஜெட் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தேவையில்லை. அவர்களுக்கு தேவை துப்பாக்கிகள் மற்றும் பெரிய வாகனங்கள் மட்டுமே. அவை இன்னமும் உள்ளன. வன்முறையை ஏகபோகமாக்கும் திறனை ஈரானிய அரசு இழக்கவில்லை என்று அவர் கூறினார்.
ஈரானின் தலைவர்கள் தங்கள் நாட்டின் பாதுகாப்பு பற்றிய சில சங்கடமான கேள்விகளை பற்றி இப்போது சிந்திக்க தொடங்கியுள்ளார்கள் என்பது இந்த திடீர் பாதுகாப்பு கடிபிடிகளில் இருந்து தெரிகிறது. அவர்கள் ஈரானுக்குள் கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நபரின் மீதும் கவனம் செலுத்துவது அவசியம் என்று உணர்ந்திருப்பார்கள். ஆனால் அதை எந்த அளவுக்கு செய்ய முடியும்? சமூக ஊடக விவாதங்களை கண்காணித்தல் அல்லது ஈரானிய பெண்கள் பொதுவெளியில் தங்கள் தலைமுடியை எவ்வாறு மூடுகிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்கு ஈரானிய அரசு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தது. யார் உண்மையான உளவாளி யார் இல்லை என்பதை அவர்கள் எந்த வகையிலும் பாகுபடுத்த முடியாது. மோசமான ஹிஜாப் அணிந்த பெண்கள் அல்லது தவறான விஷயத்தை ட்வீட் செய்யும் நபர்கள் அனைவரும் உண்மையான வெளிநாட்டு உளவாளிகளுக்கு சமமாக கருதப்படுகிறார்கள். உண்மையான வெளிநாட்டு உளவாளிகள் சரியான முறையில் ஹிஜாப் அணிந்து அரசுக்கு ஆதரவாக சமூக ஊடக விவாதங்களில் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஈரானிய நீதித்துறை கடந்த வாரம் வெளியிட்ட அறிவிப்பில் மின்னணு தகவல் தொடர்புகள் மீதான அதன் கண்காணிப்பை விரிவுபடுத்துவதாக குறிப்பிட்டது. எதிரியுடன் ஒத்துழைக்கும் ஆன்லைன் கணக்குகளையும் தொடரப்போவதாக குறிப்பிட்டார்கள்.